இந்தியாவுடைய ஒரு நிரந்தரமான ஒரு பெரிய நிறுவனம். இதெல்லாம் இப்ப எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னும் பாரதிய ஜனதாவெல்லாம் ஒன்றும் புடுங்கல. இங்க எல்லாம் தெரிஞ்சு நான் பாரதிய ஜனதா ஆதரவாத்தே முன்னாடி பேசினேன். இந்த 6-7 மாசமா நிர்வாகம் சரியில்லை, உஷ்டா போச்சு. அதே போல ஸ்டாலினோட பொருளாதாரம் உஷ்டா போச்சு. பணப்புழக்கமே இல்ல. ஏன்னா 5 லட்ச ரூபா போகக்கூடிய இடம் 4 லட்ச ரூபாய்க்கு தரம் வீடு உயரி கதவை தட்டு அவன்கிட்ட காசு இல்ல, கிடைக்க மாட்டேங்குது. 10,000 ரியல் எஸ்டேட் தொழில படுத்துக்கிருச்சு. வணக்கம், 8 நம்பர் தலைவர் பேசுறேன். இந்தியா டுடேவும் இன்னொரு பத்திரிகையும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பை இப்போ எடுத்திருக்கதா சொல்றாங்க. அதாவது வரக்கூடிய சட்டசபையில் 2026 இப்போ நடந்தா தேர்தலில் இப்போ கூட நடந்தா கூட திமுக அதிகமான சீட்டில் ஜெயிச்சிரும். பாராளுமன்றம் இப்போ நடந்தா கூட அது 40லையும் ஜெயிச்சிரும். பாண்டிச்சேரி சேர்த்து 40லையும் ஜெயிச்சிரும். சட்டசபை நடந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக 200 சீட்டு ஜெயிச்சு போடும். காரணம் என்னன்னு கேட்டாக்க 52% ஓட்டு திமுகவுக்கு வந்திருக்கு. அதிமுக ஓட்டு 3% குறைஞ்சி வச்சு பாரதிய ஜனதாவுக்கு 3% கூடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை விட்டுருக்கேன். இந்த கருத்து கணிப்பை உங்களை யார் எடுக்க சொன்னது? இப்ப யார் பொதுமக்கள் யாரும் உங்களை சொன்னானா? இல்ல ஏடிஎம்கார எடுக்க சொன்னானா? இல்ல பாரதிய ஜனதாக்கார எடுக்க சொன்னானா? இல்ல யாரு இதை எடுக்க சொல்லி இப்ப எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப கருத்து கணிப்பு யாருமே கேட்கலையே. நீ போட்ட கருத்து கணிப்பு இப்ப யாரு இப்ப கவனிக்கிறேன்? இது யார்கிட்ட இப்ப இந்த கருத்து கணிப்பு நடத்த வேண்டிய அவசியம் என்ன சொல்லு? இந்தியாவுடைய ஒரு நிரந்தரமான ஒரு பெரிய நிறுவனம். இதெல்லாம் இப்ப எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன இப்ப என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின்? நான் கேட்கிறேன். 52% ஓட்டா வர்றதுக்கு என்ன கிழிச்சு விட்டாரு, புடிங்கி விட்டாரு? என்ன பண்ணாரு? தூங்க உட்கார வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஒரே நாள் காலி. தொழில் பற்றாக்குறை, நாட்டில் தொழிலே நடக்கல, இந்தியாவில் நடக்கல. பாரதிய ஜனதாவுக்கு 3% ஓட்டு கூடிச்சா? எப்படி கூடிச்சு? நாட்டில் தொழில் வரல, காசு ஏழை ஜனங்கள்கிட்ட காசு இல்லை. 5க்கு 10க்கு திண்டாடுறேன். அவர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு பார்க்குறாரு, ஒன்றும் ஆகலை கடைக்கு வரைக்கும். என்ன இருக்கு? யார்ட்டையும் 5 பைசா இல்லப்பா. ஏழை ஜனங்கள்கிட்ட யார்ட்டையும் காசு இல்லை. 100 நாள் வேலையை சும்மா அமுக்கி விட்டுட்டு கடையில் எல்லாரும் இப்போ ஏழை தாக்கம் அப்படியே தெரியுது. எங்கேயுமே பணம் இல்லை. செக்கு போனா பவுன்ஸ் ஆகுதுங்கிறேன். 40% பேர் மாசம் டிவியை கட்ட முடியலன்ட்டான். பணம் தெரியுமா உங்களுக்கு? நிரந்தர அரசு ஊழியர் தவிர தொழில் பண்றவன், கொத்தனாரு, சித்தாளு, எலக்ட்ரிஷியன் யாருமே 40% பேர் 2 வீலர் வாங்கின டிவி கட்ட முடியலையா தெரியுமா? எல்லாரும் தவிக்கிறான் கடந்து. யார்ட்டையும் கடை வாங்க முடியல. யார்ட்டையும் கடன் கொடுக்குற அளவு காசு இல்லை. இவனும் தவிக்கிறேன், அவனும் கொடுக்க நினைக்கிறேன். காசு யார்ட்டையுமே கிடையாது. இதான் எங்க போச்சு? இப்படிலாம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு பாரதிய ஜனதாக்கு 3% ஓட்டு கூடுதான். ஸ்டாலினுக்கு 3%, ஸ்டாலினுக்கு 4% ஓட்டு கூடுதான். எப்படி கூட? எப்படியா கூட? இது நீங்களா எடுக்கிற 3 சீட்டு வியாபாரம் அதெல்லாம் நாங்களாம் நம்பணுமா? அதை இந்த வகையில கூடிச்சுட்டு எப்படி கூடிச்சு? விஜய் வேற வந்திருக்காரா? விஜய் வேற வரட்டும். விஜய் வந்தா உங்களுக்கு எப்படி கூடும்? விஜய் வந்துட்டா உங்களுக்கு எப்படி கூடும்? பாரதிய ஜனதாக்காரனுக்கு எப்படி கூடும்? நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதாவெல்லாம் ஒன்றும் புடுங்கல. இங்க நல்லா தெரிஞ்சு நான் பாரதிய ஜனதா ஆதரவாத்தே முன்னாடி பேசினேன். இந்த 6-7 மாசமா நிர்வாகம் சரியில்லை, உஷ்டா போச்சு. அதே போல ஸ்டாலினோட பொருளாதாரம் உஷ்டா போச்சு. பணப்புழக்கமே இல்லை. ஏன்னா 5 லட்ச ரூபா போகக்கூடிய இடம் 4 லட்ச ரூபாய்க்கு தரம் வீடு உயரி கதவை தட்டு அவன்கிட்ட காசு இல்லை, கிடைக்க மாட்டேங்குது. 10,000 ரியல் எஸ்டேட் தொழில படுத்துக்கிருச்சு. புரோக்கர் அதை சார்ந்து இருக்க புரோக்கர் நல்லது கெட்டது கல்யாணம் பூரா எல்லாம் குளோஸ். அடுத்த மாதம் கல்யாணம் வைக்கிறோம்ட்டேன், இந்த மாதம் கல்யாணம் வைக்கிறேன், அடுத்த வருஷம் வைக்கலாம்ட்டேன். என்ன காரணம்? எங்கேயுமே ஆற்றின் தொழில் இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, வட்டிக்கு வாங்க எவன்ட்டி காசு இல்லை, வட்டி கொடுக்க நினைச்சாலும் அவன்ட்டி காசு சேர மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல கருத்து கணிப்பு எடுத்தாராம். திமுகவுக்கு 52% ஓட்டு விழுந்துருமா? பாரதிய ஜனதாவுக்கு 3% ஓட்டு கூடிருமா? 2 பேருக்கும் கூடாதுப்பா. இது 2 பேர் போலி கிடைக்கும். பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு எவனும் போட தயாரா இல்லை, திமுக ஓட்டு போட தயாரா இல்லை. அதிமுக ஓட்டு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு எனக்கு தெரியாது. இது எங்களுக்கு தெரியாது. விஜய்க்கு கூடியிருக்கா கூடியிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. இதை விட்டுப்பட்டு இப்ப கருத்து கணிப்பு நீங்க எப்படி உங்களை யார் நடத்த கேட்க சொன்னாங்களா? இல்ல ஸ்டாலின் எடுக்க சொல்லி உங்களை விட வெளியே விட்டார? சும்மா நினைச்சுக்கோ விடுங்க, 52% ஓட்டு இருக்குன்னு உங்களை ஸ்டாலின் எடுக்க விட சொன்னார். அது இதெல்லாம் என்ன பழக்கம்? இப்ப என்ன அப்ப 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்போது இப்ப கருத்து கணிப்பு என்ன காரணம்? அதிமுக அடிபடி சண்டை ஓட்டு கிடைக்கும், அது ரைட்டு. அதை காக்க வச்சு ஒரு கருத்து கணிப்பா விட்டியலோ? நாளைக்கு ஒண்ணு எல்லாரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? ஒண்ணு சேர்ந்தாலும் பாரதிய ஜனதா விடுறியா விடல, அது அப்புறம். அது 2ஆவது விஷயம். பாரதிய ஜனதா எப்படி ஓட்டு கூடும்? பாரதிய ஜனதா என்ன பிடிக்க விட்டாரு? 12 வருஷம் ஆச்சு, 11 வருஷம் ஆச்சு. இப்ப என்ன பிடிக்க விட்டாரு அவரு? இப்போ எல்லாம் ஒண்ணும் இல்ல. பாரதிய ஜனதா ஓட்டு போட யாரும் தேரல. விஜய் சொல்லுங்க, ஒரு வாய்ப்பு வந்தாலும் வரலாம், வராட்டாலும் இல்ல. அவருக்கு எத்தனை % ஓட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது, அவனும் சொல்லல. இது இது பக்கம் தனியா இருக்கு. அதனால இந்த கருத்து கணிப்பு, இந்த கருத்து திணிப்பு இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு இந்த படம் ஓடாது. இந்த படம் ஓடாது, சுத்தமா ஓடாது. நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த இன்னைக்கு 52% ஓட்டலாம் திமுக விழுகாதியா? விழுகாது. என்ன பண்ணியா? சிவகங்கையில ஒரு மறுவாண்டிய சிலையான் அவர் திறக்கிறது, மறுவாண்டிய சிலையான். அங்கே விழுப்புரத்துல போய் அந்த 21 நீதி காத்தாங்க, அந்த இடஒதுக்கீடு போராடினாங்களாம் வன்னியர், அவைகளுக்கு ஒரு மணி மண்டபமா. இங்க ராமநாதபுரத்துல இமானுவேல் சேருக்கு ஒரு மணி மண்டபம். இதுக்கு 52% ஓட்டு கூடுது. அப்ப நாங்க லூசு போயலாம். நல்லது கெட்டது பாப்பீங்களா? நாட்டுல தொழில் பண்ணல, நான் நல்லது கெட்டது நடக்கல. நாட்டுல காசு இல்லாம முடை போய் கிடைக்கும், படிச்ச இளைஞர் முடை போய் கிடைக்கும். இப்படி ஒரு நிர்வாகம் உஷ்டா போச்சு. லஞ்சா லாவணியா கூடிக்கிட்டு இருக்கு நாட்டுல. இன்னைக்கு போடக்கூடிய ஒரு ரோடு நாளைக்கு பேருது. இவ்வளவு மோசமா கிடக்கு. இதை விட்டு கூடுதாமல எப்படி கூட பாப்போம்.